தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனை துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் உண்டாக கடவுது. இன்றைய திருப்பலியானது அருள் துப்பியர், ஞானம் துப்பியர், ஆரோன் துப்பியர், சுசராஜ் துப்பியர் ஆண்மலைப்பாட்டுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலே எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது என்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பலி செலுத்திட விரைவோம், தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம், புனிதோ மலர்ந்திட மனிதோ மகிழ்ந்திட. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் எங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நல்வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரில் நிலம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியல் நிறைந்திடுமே. அவரில் நிலம் தினவழ்ந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நம் ஒவ்வொருவரையும் இறைவனோடு இணைந்திருக்க அழைப்பு விடுக்கின்றது. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி. இத்திருப்பலியின் வழியாக நாம் இறைவனோடு இணைந்திருக்க ஒரு வாய்ப்பை இறைவன் அருளுகின்றார். ஆக இத்திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இறைவனோடு இணைந்து பணியாற்ற செயலாற்றக்கூடிய ஆற்றலையும் அருளையும் சக்தியையும் இறைவன் அருள இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தகுந்த முறையில் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாம் செய்த பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பாதுஞான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே என் தேவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே என் தேவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே என் தேவனே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்வருமானவரே, உம் அடியார்கள் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை எனும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோயிசனது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 122, இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 4, 5 முடிய.
அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கெடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பதைப் போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்துள்ளாரன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இனி நற்செய்தியில் இறைமகன் இயேசு அவரோடு இணைந்திருக்க அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவோடு இணைந்திருத்தல் என்றால் என்ன? இணைந்திருத்தல் என்பது ஒரு வகையான இறை அனுபவம். It is a God experience. இதை ஒரு உதாரணத்தோடு நாம் விளக்கலாம். ஒரு நபர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய மனித பலவீனத்தால் தவறு செய்து விடுகிறார்.
பாவம் செய்து விடுகிறார். அந்த பாவ உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சி அவரை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்துகிறது. இதை நாம் செய்துவிட்டோமே என்று அவர் மனம் வருந்துகிறார். அந்த மன வருத்தம் அவரை வாழ்க்கையின் முடிவுக்கே கொண்டு செல்கிறது. அந்த நேரத்தில் அவரோடு இருந்த அவருடைய நண்பர்கள் அவருக்கு உதவுகிறார்கள். அவருக்கு ஆறுதல் தரும் செய்திகளை கூறுகிறார்கள். அதன் வழியாக அந்த நபர் மாற்றம் அடைகிறார். நண்பர்கள் என்னோடு இருக்கிறார்கள், என்னை வழிநடத்துகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புது மனிதராக அவர் பிறக்கின்றார், வாழ்க்கையை வழிநடத்தி செல்கின்றார். இறை அனுபவம் என்பது ஏறக்குறைய இதை போன்றதே. ஒருவர் இறை அனுபவம் பெறுகின்ற வழியாக அவர் இறைவனுடைய மிகப்பெரிய பலத்தை அவர் பெறுகிறார். தவறிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு ஆன்மீக சக்தியாக இறை அனுபவம் நமக்கு வழிவகுக்கின்றது. குறைகளை ஏற்றுக்கொண்டு நிறைகளோடு நிறைவாக வாழக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இறை அனுபவம் இருக்கின்றது. நாம் என்றுமே சோர்ந்து போகாதபடி, வாழ்க்கையிலே முயற்சி இல்லாமல் இருக்காதபடி இறை அனுபவம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். அவர் ஒவ்வொரு முறையும் தனிமையிலேயும் சரி, குழுவாகவும் இருந்தும் சரி, தந்தையோடு உறவு கொள்கின்றார், தந்தையோடு அவர் ஜெபிக்கின்றார். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது இருந்தது. அவர் இறைவனோடு ஒவ்வொரு நாளும் இணைந்திருந்த அந்த செயலினால். இறைவனோடு இணைந்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையிலே பல்வேறு புனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்புனிதர்கள் எவ்வாறு புனிதர்களுடைய நிலைமை பெற்றார்கள் என்றால், அவர்கள் இறைவனோடு இணைந்திருந்த ஒரே காரணத்தினால்தான். எடுத்துக்காட்டாக புனித பிரான்சிஸ் சவேரியாரை கூறலாம். தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதியிலே பல்வேறு மக்களை கிறிஸ்துவுக்காக கையளித்தவர், கிறிஸ்துவை பறைசாற்றியவர். அவர் செய்த அனைத்து செயல்களும் அவருடைய சொந்த முயற்சியில் அல்ல, மாறாக அவர் இறைவனோடு இணைந்து உறவிலே அவர் செய்த காரியங்கள் தான் மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தினார். அவரை பற்றி அருள் தந்தை தே குவாத்ரோஸ் என்பவர் கூறுகிறார், பகல் முழுவதும் அவர் மக்களுக்கு சொந்தமாய் இருந்தார், இரவு முழுவதும் அவர் இறைவனுக்கு சொந்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி சென்றார் என்று கூறுகிறார். ஆக இறைவனோடு அவர் இணைந்திருந்த ஒரே காரணத்தில்தான் தமிழகத்திலே மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி இன்று தாயாம் திருச்சபை தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பறந்து விருந்து செல்லக்கூடிய ஒரு தூதனாக புனித சவேரியார் இந்த தமிழகத்திலே வீற்றிருந்தார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இறைவனோடு இணைந்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சி தான் அது இறைவனோடு இணைகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும். ஆக ஒவ்வொரு முயற்சியிலும் நாம் வெற்றி பெற இறைவனுடைய அருளும் ஆசீரும் வேண்டும். நாம் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளத்தான் தாயாம் திருச்சபை திருப்பலிகளையும் ஜெப வாழ்க்கைகளையும் குடும்ப ஜெபமாலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஆக ஒவ்வொரு முறையும் நான் தனிமையிலே ஜெபிக்கும் பொழுதும் சரி, அல்லது குழுவாக என்னுடைய குடும்பத்தோடு ஜெபிக்கும் பொழுதும் சரி, நான் இறைவனோடு இணைக்கப்படுகின்றேன். ஆக ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெப வாழ்க்கை இறைவனோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக அமைகின்றது. ஆக என்னுடைய அன்றாட ஜெப ஆன்மீக வாழ்க்கை இறைவனோடு இணைக்கின்றதா? கொலோசியர் எழுதிய அதிகாரம் 2 வசனம் 10 புனித பவுலடியார் கூறுகிறார், அவரோடு அதாவது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று கூறுகிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர் கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வார் என்ற விசுவாச உணர்வோடு நாம் அனைவரும் இத்திருப்பலியிலே பயணிப்போம். ஆமென். இதய காணிக்கை இரவாத காணிக்கை
இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உன்னை போல் வாழ்க்கையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுகின்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை பாஸ்கா மறை நிகழ்வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தலினார். எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பால்ஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர் பிணைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தெருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தேன் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அளித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறையுடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடு, அருள் நிறைய இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடும் நின்றே காத்திடும், மரண வேளையினில்
என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்து, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்து, முனிவலனே உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதும், இறைவன் கையில் தவழ்ந்ததனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதும், இறைவன் கையில் தவழ்ந்ததனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்ந்ததுவோ தாய்மாரி துணையான். மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. இறைவனுன் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பகலுவுமக்கு. இறைவனுன் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பகலுவுமக்கு. மறை தரும் அருள் மொழி பெறுவதற்கு, மறை தரும் அருள் மொழி பெறுவதற்கு, மனத்திடன் தாவும் அடியாருக்கு. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவலனே, திருமாமரி காவலனே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நாம் பங்கிலே பணி செய்கின்ற குருக்களின் கருத்துக்களுக்காகவும், நாம் பங்கிலே பணி செய்கின்ற அனைத்து அருட்சகோதரிகளின் கருத்துக்களுக்காகவும், இவர்கள் உலக மக்களுக்காக, தம் பங்கு மக்களுக்காக, நம் திருச்சபைக்காக இவர்கள் ஏறெடுக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவன் இரக்கத்துடன் செவிசாய்த்து, நீங்கள் எதெல்லாம் என் நாமத்தினால் கேட்பீர்களோ அவற்றெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற அந்த உடன்படிக்கையை இறைவன் நிறைவேற்றி தந்து ஆசீர்வதித்தருளும்படிக்காகவும், இந்த திருப்பலியை இந்த தொலைக்காட்சியின் வழியாக கண்டு ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்தருளும்படிக்காகவும், இந்த கொரோனா வைரஸினாலே மரித்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் இளைப்பாறுதல் தந்து ஆசீர்வதித்தருளும்படிக்காகவும்,
இதற்காக உழைக்கின்ற மருத்துவர்களையும் செவிலர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் துப்புரவு தொழிலாளர்களையும் காவல்துறையினரையும் அரசு அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நோயற்பாற்றலை தந்து இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே செய்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு தந்தருளும்படிக்காகவும், மேலுமாய் இந்த பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் அவர்களுக்கு சென்றடைய இறைவன் கிருபை செய்தருளும்படிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் நாம மகிமை பெற தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.